வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். கடலுக்கு செல்ல வேண்டாம், அடுத்த 24 மணி நேரம் ஆபத்தில் சிவப்பு எச்சரிக்கை. ஹட்டன் கொழும்பு வீதி தாளரங்கம் அபாயம், கரடில்ல பகுதியில் பாரிய மண் சரிவு, சிவனடி பாதமலைக்கு செல்லும் வீதி தடை. நெடுந்தீவு கடலில் சிக்கிய 11 இந்திய மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்பு. பரீட்சை கால பேரிடர் அவசர நிலைகளுக்கு 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். நாட்டில் டெங்கு பாதிப்பு 88,000 கடந்தது, 63 பேர் உயிரிழப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நல்லூரின் பெருமை உயர்த்துகின்ற நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு திறந்து வைப்பு. திருகோணமலையில் பாடசாலையில் குளவிக்கொட்டு 30 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. தொண்டமனாரில் இறந்து மிதக்கும் ஏராளமான மீன்கள், ஆய்வில் அதிர்ச்சி தகவல். காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி கேப்பாப்பிளவில் 45வது நாளாக தொடரும் போராட்டம், வலுக்கும் ஆதரவு. தாற்பயமான நிலையை வந்து பார்த்ததும் இல்லை, எங்களுடைய நிலைக்கு மாற்று வழி தேடியதும் இல்லை. கடந்த சில வாரங்களுக்கு முதல் எங்களுடைய பிரதி செயலாளர் இங்கே வருகை தந்திருந்தார். அவர் எங்களுடைய இந்த காணியை விடுவதற்கு குழு அமைத்து அதற்கான பரிசீலனைகள் செய்யப்பட்டு காணி விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக கூறி சென்றிருக்கின்றார். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்பு நிலைமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அவ்வப்போது அதிகரிக்கக்கூடும் என்றும் கடற்பரப்பு மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை குறித்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவ மற்றும் கடற்படை சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பிலிருந்து காங்கேசந்துறை, புத்தளம், திருகோணமலை, கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் எதிர்கால அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். கடும் மழை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவெளி ரொசல்ல பகுதியில் வீதி தாளரங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக நோர்வுட் நெடுஞ்சாலைகள் அலுவலகத்தின் நிறைவேற்று பொறியியலாளர் AM சாதிக் தெரிவித்தார். வீதி தாளரங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள குறித்த பகுதியில் வாகன போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை நிலவுகின்ற கடும் சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டனிலிருந்து கிதுல்கல வரையில் வாகனங்களை செலுத்துகின்ற போது மிக அவதானமாக செலுத்துமாறு நிறைவேற்று பொறியியலாளர் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கண்டி நுவரெலியா பிரதான வீதியின் தலவரதிண்ணை ஹரடில்ல பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியில் தற்போது
தற்போது ஒரே பாதை வழியாக மட்டுமே போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது. தொடர்ச்சியான கடும் மழையால் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இந்த பிரதான வீதியில் பயணிக்கின்ற வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக சிவனொளி பாதமலையின் உச்சியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. மண்மேடு சிவனொளி பாதமலைக்கு செல்லும் வீதியில் சரிந்து விழுந்துள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போதைய பருவகால யாத்திரை அல்லாத காலத்தில் சிவனொளி பாதமலையின் உச்சிக்கு செல்கின்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த இடி கட்டுப்பானமூடாகவே ரத்னபுரி பாதைக்கு சென்று அதனை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நிலவும் சீரற்ற வானிலை நிலைமை குறைந்து சீரான வானிலை நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த பாதையில் சரிந்து விழுந்த மரங்களையும் மண்மீட்டையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நல்லதண்ணி போலீசார் குறிப்பிடுகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் தொடர்ச்சியான மழை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அறிவிப்புகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை 9 மணி வரையான 24 மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பின்வரும் பகுதிகளுக்கு நிலை 2 மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் உடபலத, டோலுவ, மெததும்புர, தெல்தோட்ட, பன்பில, பஸ்பாகி கோரளை, ஹங்கா இகல கோரளை மற்றும் உடுதும்புர ஆகிய பிரதேசங்கள், கேகாலி மாவட்டம் அரநாயக்க, திரணியகல, புலத்கோகப்பட்டிய, தெஹியோவிட்ட மற்றும் ஜட்டியாந்தொட்டி ஆகிய பிரதேசங்கள், நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா, கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு, அம்பகமுவ, நோர்வுட் மற்றும் தலவாக்கலி ஆகிய பகுதிகள், ரத்னபுரி மாவட்டம் ஒபநாயக்க, எம்புல்பே மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலை 1 மண் சரிவு எச்சரிக்கை பின்வரும் பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டம் கேகாலை, ரத்னபுரி மாவட்டம் நிவித்திகல மற்றும் குறிப்பிட்ட ஆகிய பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்யும் பகுதிகளில் மண்மேடுகளில் ஏற்படுகின்ற விரிசல்கள், நிலம் தாழ்வடைதல், பாறைகள் உருண்டு விழுதல் போன்ற மண்சரிவு அபாய அறிகுறிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு NBRO பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அவசர நிலை ஏற்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கை கடற்பரப்பிற்குள் அனர்த்தத்திற்குள்ளான படகில் இருந்த 11 இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு ஒன்று நேற்றைய தினம் இரவு சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்திற்கு உள்ளானது. இந்த படகில் 11 இந்திய மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் அனர்த்தத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் குறித்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கையை இலங்கை கடற்படை ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் நீண்ட முயற்சியின் பின்னர் இன்றைய தினம் குறித்த 11 இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் மீட்டு நெடுந்தீவு கரைக்கு அழைத்து வந்தார்கள். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை கடல் கொந்தளிப்பால் கரை ஒதுங்கிய இழுவை படகை மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் கடற்படையினர் மேற்கொண்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட மீனவர்கள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மற்றும் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். கல்வி உதவித்தொகை பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளின் போது ஏற்படக்கூடிய பேரிடர் நிலைமைகள் தொடர்பில் அறிவிப்புகளை வழங்குவதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகளுக்கு முன்னரும் பின்னரும் நடைமுறையில் இருக்கின்ற வகையில் விசேட பேரிடர் மேலாண்மை திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாக மையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு பேரிடர் மேலாண்மை மையம் இந்த விசேட திட்டத்தை உருவாக்கியுள்ளது. பரீட்சை கால பகுதியில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகளுக்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்வது இதன் நோக்கமாகும். பேரிடர் நிலைமை ஏற்பட்டால் மாணவர்களை பரீட்சை மையங்களுக்கு அழைத்துச் செல்லுதல், வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லுதல் மற்றும் பரீட்சை அதிகாரிகள் தமது கடமைகளை மேற்கொள்ள தேவையான வசதிகளை ஏற்படுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சை ஆரம்பிக்கின்ற திகதிக்கு முந்தைய நாளில் குறித்த 5 புதிய அவசர தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். அத்துடன் அவசர தேவைகளுக்காக 117 என்ற தொலைபேசி இலக்கமும் தொடர்ந்தும் செயற்பாட்டில் இருக்கும் என்று பேரிடர் மேலாண்மை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை
2025 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் சாதாரண அனுமதியின் கீழ் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பதிவு தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கான மேன்முறையீடுகள் ஆகஸ்ட் 21ஆம் திகதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நடப்பு ஆண்டின் ஆரம்பம் முதல் இதுவரை நாட்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 88,000 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று நிலவரப்படி நாட்டில் மொத்தம் 88,088 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு காய்ச்சல் காரணமாக 63 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு மாத கால பகுதியில் மாத்திரம் 2,739 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருத்தல் மற்றும் நுளம்பு பெருக்கம் ஏற்படுகின்ற இடங்களை அழித்தல் உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்டம் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நாளையுடன் நிறைவடைகின்றது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதி நிறைவடைகின்றது. அனைத்து பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் டிசம்பர் 4ஆம் திகதி 3ஆம் தவணை நிறைவடைகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் வரையில் நடத்தப்பட உள்ளதாகவே கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பெருமையை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. தேவேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு இடம்பெற்ற விசேட சமய நிகழ்வுகளுடன் இந்த வடக்கு வாசல் வளைவு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு இன்று காலை 10:30 மணியளவில் சட்டநாதர் சிவன் கோவிலிலிருந்து விசேட சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. பின்னர் நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காளை மாட்டு வண்டிகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க புதிய வளைவை நோக்கி புறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேவேந்திர முகூர்த்த நேரமான நண்பகல் 12 மணிக்கு நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்துடன் வந்த காளை மாட்டு வண்டி முதன்முறையாக புதிய நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு ஊடாக சென்றது. இந்த நிகழ்வு பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் அங்கு திரண்டிருந்த மக்கள் பக்தி பரவசத்துடன் நிகழ்வை கண்டுகளித்தனர். இந்த நிகழ்வில் பெருமளவான பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் சமய பிரமுகர்கள் கலந்து கொண்டு புதிய வளைவின் திறப்பு நிகழ்வை சிறப்பித்தனர். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகதி உள்வெவ தேசிய பாடசாலையில் இன்று காலை இடம்பெற்ற திடீர் குளவிக்கொட்டு சம்பவத்தில் 30 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை நேரத்தில் எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து குளவிக்கொட்டு இலக்கான மாணவர்களுக்கு உடனடியாக முதலுதவி வழங்கப்பட்டதுடன் அவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். காயமடைந்த மாணவர்களில் 3 உடல்நிலை தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏனைய மாணவர்கள் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை கட்டடத்தில் இருந்த குளவிக்கூடு திடீரென்று கலைந்ததால் அங்கிருந்த மாணவர்கள் மீது குளவிகள் தாக்குதல் நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து பாடசாலை வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். கல்முனை பொது சந்தை பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஷகீலா இஷத்தின் நெறிப்படுத்தலில் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஷக்ரா சலாப்தின் வழிகாட்டலின் கீழ் இந்த சுகாதார பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் MH ரிஷ்பின் தலைமையில் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் கல்முனை மாநகர சபை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து கல்முனை பொதுச் சந்தையில் திடீர் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த மரக்கறிகள், பழங்கள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் சுகாதார விதிமுறைகளை மீறிய சில வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு நன்னீர் அணைக்கட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கடல் நீர் ஏரியில் ஏராளமான மீன்கள் இறந்து மிதப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2014, 2017 மற்றும் 2022 ஆண்டுகளில் இதேபோன்ற சம்பவங்கள் பதிவாகியிருந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 5ஆம் தேதி வரையிலும் தொடர்ச்சியாக மீன்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரதீபா சிவகுமார் தலைமையில் ஆய்வுக்குழுவினர் நேற்று சம்பவ இடத்திற்கு சென்று நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆய்வில் கடந்த மாதத்தில் நிலவிய கடும் வெப்பம் காரணமாக ஏரியின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ளதுடன் நீர் வற்றியதால் உப்புச்சரிவு அதிகரித்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளை நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு மிகவும் குறைந்துள்ளதுடன் வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை அதிகரித்ததன் விளைவாக நீரின் ஆக்சிஜன் ஒடுக்கத்திறன் எதிர்மறை நிலைக்கு சென்றுள்ளதாகவே ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மீன்களுக்கு தேவையான போதிய ஆக்சிஜன் கிடைக்காமல் பெருமளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் உலகில் நிலவி வருகின்ற எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் நீரின் ரசாயன அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த மீன்களின் உயிரிழப்புக்கும் பிரதான காரணமாக இருக்கலாம் என்றும் ஆய்வுக்குழுவினர் தெரிவிக்கின்றனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். முல்லைத்தீவு கரைத்துறை பேற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவு பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 2வது கட்டத்தின் 45வது நாளை எட்டியுள்ளது. கேப்பாப்பிலவு பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை முதற்கட்டமாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கருத்து தெரிவிக்கையில், இன்று நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து 45 நாட்கள் ஆகின்றன. இன்று வரையும் எங்களுக்கு சாதகமான முடிவுகள் எதுவுமே எட்டவில்லை. இருந்தும் நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து எங்களுடைய காணி எடுக்கும் வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதில்லை என்ற உறுதிப்பாங்கோடு இங்கே இருக்கின்றோம். எதிர்வருங்காலங்களிலே மழை வெயில் ஒரு பக்கம் பாட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றது. இனி வருங்காலங்கள் மழை காலமாக இருந்தாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதில்லை என்ற உறுதிப்பாங்கோடு இருக்கும். இந்த வேளையிலே எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களோ அல்லது அரசாங்க அதிபர் அவர்களோ அல்லது பிரதேச செயலாளர் அவர்களோ இதுவரையும் எங்களுடைய இந்த தாற்பயமான நிலையை வந்து பார்த்ததும் இல்லை. எங்களுடைய நிலைக்கு மாற்று வழி தேடியதும் இல்லை. கடந்த சில வாரங்களுக்கு முதல் எங்களுடைய பிரதி செயலாளர் இங்கே வருகை தந்திருந்தார். அவர் எங்களுடைய இந்த காணியை விடுவதற்கு குழு அமைத்து அதற்கான பரிசீலனைகள் செய்யப்பட்டு காணி விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக கூறி சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே அதையும் நாங்கள் எங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் என்றதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். இவ்வாறாக இருக்க எங்களுடைய இந்த தொடர் போராட்டத்தை கருத்தில் கொண்டு மெசிட்டோ நிறுவனத்தின் அனுசரணையுடன் மன்னார் மாவட்டத்து மக்கள் நாளைய தினம் 7ஆம் தேதி எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக மன்னார் மாவட்டத்து மக்கள் எங்களுடைய மாபெரும் ஆர்ப்பாட்ட அணி ஒன்றை செய்வதற்கு தீர்மானித்துள்ளனர். திம்புள்ளு பத்தனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகளி ஸ்டோனி கிளிப் தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் வேட்டைக்காக வைக்கப்பட்டிருந்த பொறியில் சிக்கிய நிலையில் இருந்த பெண் சிறுத்தை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நுவரெலியா வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளும் ரந்தனிகல கால்நடை வைத்தியசாலையின் கால்நடை வைத்தியர் அகலங்க பிணிதியவும் இணைந்து இன்று அதிகாலை இந்த மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். குறித்த சிறுத்தை நேற்று மாலை 5 மணியளவில்
பொறியில் சிக்கியிருப்பதை தோட்ட தொழிலாளர்கள் அவதானித்து தோட்ட முகாமையாளருக்கு அறிவித்தனர். பின்னர் தோட்ட முகாமையாளர் உடனடியாக நுவரெலியா வனவிலங்கு அலுவலகத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் கால்நடை வைத்தியர்கள் தற்போது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையிலும் மனிதாய்வான அடிப்படையில் ரந்தனிகளையிலிருந்து வருகை தந்த வைத்தியர் அகலங்க பினிதிய பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மயக்கமடைய செய்து பாதுகாப்பாக மீட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கைதடி மேற்கு உதயநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விஸ்வலிங்கம் மாரிமுத்து அவர்கள் 5/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் நியூசிலாந்து வெலிங்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ருக்மணி தேவி கமலதாஸ் அவர்கள் 5/8/2026 புதன்கிழமை அன்று காலமானார். லண்டனை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி பூரணம் ஏனாதிநாதன் அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.